வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுல முதல் செய்தி, கிலோ ரூ. 29க்கு பாரத் அரிசி விற்பனை தொடக்கம். இந்த திட்டம் மத்திய அரசாங்கம் நேத்து வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. யாரு வந்து தொடங்கினது அப்படின்னா, மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தில்லியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரதா வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து மத்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து 6ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? எதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பல்வேறு அரிசி ரகங்களின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசாங்கம் வந்து கடந்த ஓராண்டாக தடை விதிச்சிருந்தாங்க. இந்த தடை விதித்திருந்த போதிலும் வந்து மொத்த மற்றும் சில்லறை விற்பனை சந்தைகள்ல வந்து அரிசியின் விலை வந்து கூடுதலாக 15% விலை அதிகமா விற்பனையாச்சு. இதனால விலைவாசி உயர்வால் சாதாரண மக்கள் வந்து பாதிப்படைவாங்க. அவங்களுடைய சுமையை வந்து குறைக்கும் விதமா இந்த பாரத் அரிசி திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எத்தனை கிலோ பைகளா மக்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, 5 கிலோ மற்றும் 10 கிலோ பைகளாக சில்லறை விற்பனை சந்தைகள்ல வந்து இந்த பாரத் அரிசி வந்து கிடைக்கும். எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய 2 கூட்டுறவு சங்கங்கள் மூலமும், மத்திய அரசின் விற்பனை மையங்களான கேந்திரிய பந்தார் மூலமும், இணைய வணிக வலைதளங்கள் மூலியமாகவும் இந்த அரிசியை வந்து மக்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அரிசி மட்டும்தான் மலிவான விலையில வந்து மத்திய அரசாங்கம் வந்து விற்பனை செய்யறாங்கன்னா இல்ல, கோதுமை மாவும் சன்னாவும் வெள்ளை கொண்டை கடலையும் வந்து மத்திய அரசாங்கம் மலிவு விலையில வந்து மக்களுக்கு வந்து விற்பனை செய்யறாங்க. கோதுமை மாவு பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேர்ல வந்து ரூ. 27.50 வந்து 1 கிலோ 27.50 வந்து மக்களுக்கு வந்து கோதுமை மாவு பாரத் ஆட்டா என்ற பேரில் வந்து வழங்கி வராங்க. அடுத்து பாரத் சன்னா கிலோ ரூ. 60க்கு வெள்ளை கொண்டை கடலை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. நடமாடும் வாகனங்கள் 100 நடமாடும் வாகனங்கள் மூலியமாகவும் இந்த அரிசி வந்து பாரத் அரிசிக்கான விற்பனை வந்து நேத்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, உத்தரகாண்ட் பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா அம்மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. இந்திய நாட்டின் முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம். இந்த பொது சிவில் சட்டத்துல வந்து பழங்குடியினர் சமூகத்திற்கு வந்து மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா மக்களுக்கும் வந்து பொருந்தக்கூடியது. பழங்குடியினருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம நாட்டுல குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கு. அதே மாதிரி சிவில் சட்டங்களும் வந்து அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவது வந்து நோக்கமா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியால பல்வேறு சமூகங்கள் வந்து மத அடிப்படையில் திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசுரிமை இந்த பிரிவுகள்ல வந்து பல்வேறு சட்டங்களை வந்து பின்பற்றிட்டு வராங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த விவகாரங்கள்ல வந்து இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு மதத்தினருக்குமே வந்து ஒவ்வொரு சட்டங்கள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்துக்கள் அப்படின்னா இந்து சிவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாம் ஷரியத் சட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து அவங்களுடைய சிவில் சட்டத்தை வந்து பேசுறது. இந்த மதத்தின் அடிப்படையில் வந்து வெவ்வேறு சட்டங்கள் வந்து வேண்டாம், அனைவருக்கும் பொதுவாக ஒரே மாதிரியான சிவில் சட்டம் வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்துல வந்து
நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த மசோதா வந்து சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொது சிவில் சட்ட மசோதாவை வந்து மசோதாவிற்கான வரைவை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனாய் தேசாய் தலைமையில் வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து அம்மாநில முதல்வர் அவர்கள் வந்து 2022ஆம் ஆண்டு அமைச்சாரு. இந்த குழு வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி 740 பக்கம் கொண்ட ஒரு வரைவு அறிக்கை வந்து அம்மாநில அரசாங்கத்தில வந்து சமர்ப்பிச்சாங்க. ஓகேங்களா? இவங்க சமர்ப்பிச்ச அந்த வரைவுல வந்து பொது சிவில் சட்டம் பற்றி 392 பிரிவுகள்ல வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஓகேங்களா? பொது சிவில் சட்டம் தற்போதைக்கு கோவா மாநிலத்தில் மட்டுமே போர்ச்சுகீசியர் ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறையில் உள்ளது. பொது சிவில் சட்டம் இந்திய அரசியலமைப்பு வந்து இடம்பெற்றிருக்கா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டுல வந்து சரத்து 44ல வந்து பொது சிவில் சட்டம் பத்தி பேசுது. அதாவது இந்தியாவின் எல்லை முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டத்தை பாதுகாக்க வழிவகை செய்கிறது தான் சரத்து 44ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த செய்தி, புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு இன்று கூட உள்ளது அப்படிங்கிறத வந்து செய்தி. ஓகேங்களா? தற்போதைய தேர்தல் ஆணையரா செயல்பட்டு வரும் அனுப் சந்திர பாண்டே வந்து வரும் 14ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற உள்ளதால் புதிய தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கணும். அதற்காக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குழு வந்து இன்று வந்து கூட உள்ளது. ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்துல தற்போது தலைமை தேர்தல் ஆணையரா வந்து திரு ராஜீவ்குமார் அவர்களும், தேர்தல் ஆணையர்களாக அனுப் சந்திர பாண்டே, அருண் கோயல் அவர்களும் வந்து தற்போது வந்து பதவி வகித்து வராங்க. அதுல அனுப் சந்திர பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் 14ஆம் தேதியுடன் நிறைவு பெற இருக்கிறது. ஓகேங்களா? இவருக்கு பதிலா இன்னொரு தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்யணும். எப்படி நியமனம் செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நாம பார்ப்போம். ஓகேங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தின் கீழே வந்து இந்த தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேர்தல் குழு வந்து ஒரு 5 நபர்களை வந்து பரிந்துரை செய்யும். தேர்தல் குழு அப்படிங்கிறது வந்து மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு தான் வந்து தேர்தல் குழு. தகுதியான 5 நபர்களை வந்து இவங்க பரிந்துரை செய்வாங்க. தேர்தல் ஆணையருக்கான தகுதியான 5 நபர்களை வந்து பரிந்துரை செய்வாங்க. யாருக்கு பரிந்துரை செய்வாங்கன்னா பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவுக்கு வந்து இவங்க பரிந்துரை செய்வாங்க. அந்த 5 நபர்கள் இருந்து ஒரு நபரை வந்து இவங்க தேர்வு செய்வாங்க. ஓகேங்களா? பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுல யார் யாரு உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் வந்து தலைவரா இருப்பாரு. பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சர் ஒருவர் உறுப்பினராகவும், இன்னொரு உறுப்பினர் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் வந்து உறுப்பினரா இருப்பார். மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் மக்களவையில் இரண்டாவது பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் வந்து எதிர்கட்சியா வந்து இருக்கும். அதனுடைய தலைவர் வந்து இதனுடைய உறுப்பினரா இருப்பார். தற்போதைய மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் வந்து இந்த குழுல வந்து உறுப்பினரா செயல்படுவார். மத்திய அமைச்சர் ஒருவர், பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து உறுப்பினரா இருப்பாரு. இந்த குழு தேர்வு குழு ஒரு நபரை வந்து தெரிவு செய்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் அவர்களால் வந்து தேர்தல் ஆணையர் வந்து நியமனம் செய்யப்படுவார். இந்த தேர்தல் குழு பரிந்துரைத்த 5 பெயர்கள் மட்டும்தான் நீங்க வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த 5 நபர்கள் தவிர்த்து வேறொரு நபரையும் வந்து தேர்வு குழு வந்து தேர்வு செய்யலாம். ஓகேங்களா?
சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தேர்தல் ஆணையத்தை பத்தி சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பின் சரத்து 324 முதல் 329 வரையிலான விதிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுது. இது எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் தலைமையிடம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் 25வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ராஜீவ்குமார். ஜனவரி 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தேர்தல் ஆணையம் தொடங்கின தேதி ஜனவரி 25. ஜனவரி 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. 25வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். தற்போது இருப்பவர் வந்து 25வது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த செய்தி, இந்திய எரிசக்தி வாரம் 2024. அந்த நிகழ்வை வந்து நம்முடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோவாவின் கடற்கரை நகரமான பேதுலில் வந்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வு வந்து எப்போது 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும். எதற்காக இந்த நிகழ்வு வந்து நடைபெறுகிறது அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து மிகவும் அவசியம். ஓகேங்களா? எரிசக்தியில வந்து உலக நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலம் பல்வேறு நாடுகளின் எரிசக்தி துறை அமைச்சர்கள், 35,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் 900க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்றுள்ளாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அடுத்த செய்தி, நீர் மாசு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா நாட்டின் அனைத்து வகையான மேற்பரப்பு நீரும் நிலத்தடி நீரின் தரத்தை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து 1974ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து நீர் மாசுபாடு, கழிவுகள், வர்த்தக கழிவுகள், கழிவு நீர் அப்படிங்கிறதுக்கான சொல்லுக்கான வரையறைகளை வந்து தெளிவா சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்க வழி அமைத்து கொடுத்தாங்க. இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வந்து ஒழுங்குமுறை அதிகாரங்களை வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த சட்டத்துல வந்து சில திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மாநிலங்களவையில் நிறைவேற்றியும் இருக்காங்க. என்னென்ன திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீர் மாசில் சிறு குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதில் இருந்து விலக்கு அளிக்கவும், மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர்கள் நியமனத்திலும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது மறுப்பது போன்ற விவகாரங்களில் மத்திய அரசு வழிமுறைகளை வகுக்கவும் அப்படிங்கிற மாதிரி சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாநிலங்களவையில் நிறைவேற்றி இருக்காங்க. அடுத்த செய்தி, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை சுழற்சி முறையில் செயல்படுத்த அறிவுரை அப்படிங்கிற செய்தி வந்து இடம் பெற்றிருக்கு. எங்க சுழற்சி முறையில் வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னா குறைந்த வட்டங்கள் கொண்ட மாவட்டங்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். ஓகேங்களா? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 31ஆம் தேதி தமிழக அரசால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. எதற்காக இந்த திட்டம் அப்படின்னா தமிழக அரசின் திட்டங்களை வந்து கண்காணிக்கவும் மக்களின் குறைகளை களைவதற்காகவும் இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு வட்டத்திலையும் வந்து ஒரு முகாம் வந்து நடைபெறும். எப்போது? கடைசி புதன்கிழமை வந்து அந்த முகாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல வந்து நடைபெறும். ஒரு மாவட்டத்தின் குறிப்பிட்ட வட்டத்தில் கடைசி புதன்கிழமை இந்த முகாம் வந்து நடைபெறும். அந்த மாவட்டத்துல வந்து எந்த வட்டத்துல அந்த முகாம் நடைபெறுது அப்படிங்கிறது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பார். ஓகேங்களா? ஆண்டு முழுவதும்
அனைத்து வட்டங்களிலும் வந்து இந்த முகாம் வந்து நடைபெறும். ஓகேங்களா. ஒரு மாவட்டத்துல 12 வட்டங்கள் இருந்ததுன்னா அந்த மாவட்டங்கள் வந்து ஆண்டு முழுவதும் அந்த முகாம் வந்து நடைபெறும். இப்ப ஒரு சில மாவட்டங்கள் வந்து 12 வட்டங்கள் வந்து இருக்காது, 5 அல்லது 10 வட்டங்கள் கொண்ட மாவட்டங்கள் வந்து இருக்கும். இந்த மாவட்டங்கள் வந்து ஏற்கனவே அந்த முகாம் வந்து நடைபெற்று இருக்கும். மீதி வந்து நடத்தின வட்டங்களே தான் வந்து நடத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சுழற்சி முறையில வந்து அந்த முகாம் வந்து நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான அறிவுரை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதன் மூலியமா வந்து ஆண்டுக்கு 2 முறை கூட அந்த வட்டங்கள்ல வந்து இந்த முகாம் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படும். அந்த 2 முறை செயல்படுவதனால வந்து இப்ப ஏற்கனவே அந்த திட்டம் வந்து அந்த கண்காணிக்கவும், அந்த திட்டத்துல வந்து ஏதாச்சும் தொய்வு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்வதற்காகவும் இந்த சுழற்சி முறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டம் வந்து உதவும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையின் கேள்விக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. பிரதமரின் ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டத்தின் கீழே வந்து நாடு முழுவதும் தற்போது வரை 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. எதற்காக இந்த பிரதமரின் ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம் அப்படின்னா, அனைத்து பிராந்தியங்களிலும் மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவ கல்வி சமமாக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தொடங்கி இருக்காங்க. ஓகேங்களா. அதன் கீழே 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் நாடு முழுவதும் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதுல இந்த 6 இடங்கள்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போபால், புவனேஸ்வரம், பாட்னா, ஜோத்பூர், ராய்ப்பூர், ரிஷிகேஷ் ஆகிய 6 இடங்கள்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுல வந்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மதுரை தோப்பூர் பகுதியில வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.